என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. ஒன்றுடா அதெல்லாம். ப்ரோ வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ, சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலாக இந்த மூவி என்னைக்குடா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நம்ம 4Kல எல்லா ரீரிலீஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வடிவேலு காமெடி தான் எப்பயுமே இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். நம்ம நேசமணிலாம் வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆனது. அந்த நேசமணி அந்த ஆணியாக மண்டையில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ட்விட்டரில் அப்போல்லாம் வேறு லெவலில் போயிட்டுச்சு. பட் இப்போ அந்த படத்தை மறுபடியும் பார்க்கும்போது நம்ம விண்டேஜ் விஜய், சூர்யா எல்லோரும் அப்போல்லாம் ஒட்டுக்காக நடிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து எல்லாம் தனித்தனியாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசெல்லாம் நான் சின்ன பையன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன்னு சொல்லலாம். டிவியில் தான் பல முறை பார்த்துருக்கேன். இதில் அந்த வடிவேல் காமெடி வேறு லெவல் ட்ரெண்டுன்னு இன்னமும் ஒரு மீம்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, அவரோட அந்த ரியாக்ஷன் ட்ரோல் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். சூப்பராக. நான் அதிகம் டிவியில் தான் பார்த்துருக்குறேன், தேட்டரில் பார்த்ததில்ல. ரொம்ப வெயிட் பண்ணேன் இந்த படம் வரும்னு சொல்லிட்டு. அந்த ஆணியை பிடுங்கான அந்த டைலாகும் சரி, நேஸ்மணி கேரக்டரும் சரி சூப்பராக அசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே பார்க்கலாம். விஜய் சாரும் சூர்யா சாரும் காம்போ பயங்கரமாக இருக்குது. விஜய் சார் படன்றதோட இந்த படத்தில் எனக்கு எல்லா காம்போவுமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. விஜய் சாராக இருக்கட்டும், வடிவேல் சாரோட அந்த காமெடியாக இருக்கட்டும், அது இப்போ பார்க்கும்போது ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத உண்மை. அது எனக்கு என்னன்னா, இது இந்த டேட்டில் ரீரிலீஸ் பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் குவாலிட்டி தெரிய விட்டார் எனக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஓவராலாக பார்க்கும்போது இது ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், அவ்வளோதான். நம்ம சூப்பராக. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? தேவயானி கூட ஒரு பாட்டு இருக்குமா, அந்த பாட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே கீழே நின்று இவர் விஜய் பாட்டு பாடுவார். அதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டு முடிஞ்சவொடனே ருக்கு முடிஞ்சவொடனே வந்து ஒரு காமெடி ஒன்று வரும். எட்டி உதப்பார், அந்த இதில் போய் விழுந்துருவார். அதெல்லாம் விஜய் மட்டும்தான் அடக்க முடியாத சிரிப்பில் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு போகிறார். அதெல்லாம் இப்போ பார்க்குறப்பையும் நம்ம டிவியில் நிறையா டைம் பார்த்துருப்போம். பட் தேட்டரில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா இருக்குது. அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து 2001 எடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது புது படம் மாதிரியே தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ட்ரெண்டான படம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உட்காந்து ஃபேமிலி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்கக்கூடிய ஒரு படம்னா இந்த படத்தை சொல்லலாம். விஜயும் சூர்யாவும் அப்போ ரமேஷ் கண்ணா இவங்களாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சாங்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? சூர்யாவுக்கு ஒரு சாங் வச்சுருப்பாங்க, தென்றல் வருமா ஏதோ வருமா, அந்த சாங்கு மெலடி தான், அது ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில். காமெடி தான், படமே ஃபுல்லாக காமெடி தான். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் வர சீன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த குடல் எடுத்து சுற்றுவாங்க, ஒரு வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். ஒரு வடிவேல் தூக்கிட்டு போய் தலையை இதை விட்டுருவாங்க, பயங்கரமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கலாம். இப்போ லியோ ரோலெக்ஸ் சேர்ந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் சேர மாட்டான்ல. ஒருத்தர் தான் அரசியலுக்கு போகிறாரு, இன்னொருத்தர் ரேஸுக்கு போயிட்டார். இவர் எதுக்கு போகிறது இல்லை. ஆனால் சூர்யா நடிச்சு தானே இருப்பார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருவாங்களே நீங்கள் விக்ரம் படத்தில். ஏன்டா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே நான் அன்றைக்கி நல்லா ஒர்க் பண்ணதுனால தான் இன்னை வரைக்கும் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு காமெடி படம். பிடிச்ச சீன் பார்த்திங்கன்னா இதில் படமே பிடிக்கும். அந்தளவுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. நம்மளை ஃபுல்லாக ஒரு ஜாலியாகவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதான் எல்லாருக்குமே தெரியுமா அந்த நேசமணி, அது வேறு லெவலில் ட்ரெண்டானது. அந்த சுற்றி விழுவுறது வேறு லெவலில். ஓவரால் குட் மூவி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். சீரியஸ்லி ரொம்ப ஒரு குட் ஒர்க்கு. காமெடியெல்லாம் அல்டிமேட்டு, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இப்போ ப்ரோ எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலாக வந்து மாஸ்டர் இளையராஜா எங்கள் தலைவர் போட்டிருக்கிற சாங்ஸ் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு வந்து குயிலுக்கு கூக்கோலேருந்து வந்து பார்த்தோன்னா தென்றல் வரும் நதியிலேருந்து எல்லா சாங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு சாங் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ருக்கு 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 ஜஸ்ட் செம்ம சாங். அதெல்லாம் அது வந்து எனக்கு என்னன்னா, இதில் வந்து மதன் பாபு சாராக இருக்கட்டும், அந்த ராதா ரவி சாராக இருக்கட்டும், அவங்க காமெடிசம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது நேருக்கு நேரும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி. இப்போ நடிக்க முடியுமான்னு தெரில, நடித்தா நல்லாயிருக்கும். இந்த எல்சியில் கூட இங்கே வந்து விஜய் வந்து நடிகலனா கூட, விஜய் சார் நடிகலனா கூட கெஸ்ட் ரோலாக வரலாம். ஒரு சீன் அவர் ஹீரோ தான் நடிக்க மாட்டேன்னாரு, கெஸ்ட் ரோலாக வரலாம்ல, வந்துட்டு போகலாம். அது நல்லா இருக்குது. அந்த அப்போ வந்து எங்கே இருந்தாங்க தேவயானி மேடம், இவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருக்குது. அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு ரோல் இருக்கும், அந்த அம்மாவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, அழகாக இருக்குது.
ராதாரவி சாராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தர் சார்லி அவர் ஆக்டிங்லாம் பயங்கரம். கோவாலு அதெல்லாம் தேட்டரில், அதாவது எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு படம் வந்து சிரிச்சிருக்கேன் அப்படின்னா அது இந்த மூவி தான் ப்ரோ. அந்த 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 ஆணி உழுவுறது சீன் தான். அந்த ஆணி உழுவுற சீனு, அதுக்கப்புறமேட்டு அந்த எட்டி வச்சோடனே அந்த இதில் போய் விழுந்துருவார். அந்த ட்ரம்மில் விழுந்து அதை கருப்பாக இருந்துட்டு எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும்தான் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த கிளைமேக்ஸை மாற்ற முடியாது. அந்த மொட்டை வச்சு இன்ன வரையுமே அதை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த 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 ஹேர்ஸ்டைலை வச்சு. பட் ஆனால் அது வேறு லெவல் படம் தான். ஓரளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரீலீஸ் படத்தில். பிடிச்ச சீன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த படத்தில் பர்டிகுலர் எல்லா சீனும் பிடிக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா அந்த கல்யாணம் விஜய்க்கும் தேவயானி மேடம்க்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா சூர்யா அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு வெளியே இருக்கும் அந்த சீனாக இருக்கட்டும். இன்னொன்று வந்து விஜய் அவருடைய பையனை பார்த்து வந்து உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு சந்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோன்னா தளபதி வந்து பார்த்தோன்னா இப்படி உக்காந்துருப்பார். அது வந்து பார்த்தோன்னா மீம் கண்டென்ட்டாக நிறைய பேர் போடலாம், அதெல்லாம் இது இல்லை. ஆனால் வந்து இதை பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் தான் அந்த சுற்றி விழுவுறது. இந்த படத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே சீன்னா அதுதான். அது ஆனால் ஒரு லென்த்தி சீனு. அவர் அந்த இதில் கம்மத்தினதும் நல்லா பிளாக் ஆயிடுவார்ல, அவரை போட்டுக்கிட்டு வச்சு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீன்லாம் ஃபஸ்ட்டு நான் டிவியில் தான் பார்த்தேன். பார்க்கும் போதே அவ்வளோ சிரிப்பு அடக்க முடியல. எல்லாருக்குமே பிடிச்ச சீன்னா அதை சொல்லலாம். அப்போ பண்ணதுனால ஓகே தான். இப்போ அவங்கவுங்க வேறு மாதிரி இருக்காங்க. இவங்க விஜய் சார் இப்போ வேறு மாதிரி இருக்கார். அவங்க லாஸ்ட்டாக 3BHல தேவயானியை பார்த்தேன். ஓகே. குரு பிஜான்னு ஏதோ பாட்டு வரும், அதெல்லாம் தெரியாது அவ்வளோதான். அது அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று வரும். நீங்கள் 3 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று வரும், அது சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்காக எடுத்த படம். ஆனால் இதில் காமெடி எல்லாம் கலந்தவங்க பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் வரும்னு சொல்லிட்டு. இப்போ 2 சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு மெமரபிள், ஒரு சூப்பர் ஹிட் படம். நேசமணியெல்லாம் அந்த படத்துடைய ஸ்டீலரே அவர் தான் அப்படின்னு சொல்லணும். வடிவேல் சார் இது மாதிரி அடுத்து தளபதி கூட காம்போ பண்ணுவாரான்னு தெரியல. பட் ஆனால் முன்ன பண்ண காம்போ வந்து சூப்பரான காம்போ. அதான் சொல்கிறேன்ல, நடிப்பின் நாயகனும் இளைய தளபதியும் அந்த டைம்லேயே வந்து பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்து பண்ண படம் இது. அதெல்லாம் என்னைக்கு பார்த்தாலுமே கல்ட்டு கிளாசிக்காக தான் இருக்கும். சன் டிவியில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி. இப்போல்லாம் அந்த படத்தை போடக்கூட மாட்டுறாங்க. அது என்ன காரணம் தெரியல. எனக்கு எப்பயுமே அந்த வசூல் ராஜா MBBS எனக்கு அது ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பாரு. அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன், மற்றெல்லாம் மாட்டேங்கிறேன். அந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். விஜய் சார் படத்தில் துள்ளாமம் துள்ளு நம்ம இங்கெல்லாம் பண்ணதில்லை. அந்த படத்தை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் இப்போ எடுத்தாலும் நல்லாயிருக்கும், நல்லா போகும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஆடியன்ஸு. இப்போலாம் அவ்வளோ வரதில்லை. பெரிய பெரிய பட்ஜெட்டுங்கிறாங்க. ஒரு சைடு ஒரு சில படங்கள் வரது தெரியாமலும் போயிடுது. இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ் டைரக்டர்ஸ்லாம் கொடுக்கணும். வேறு விஜய் சாரத்தில் இந்த மாதிரி ரீரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பூவே உனக்காக எதிர்பார்க்குறேன். அந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். சூர்யா சாரத்தில் எனக்கு காக்க ரீரிலீஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். இது ரெண்டுமே நெக்ஸ்ட்டு ரீரிலீஸ் பண்ணால் கங்குவா பார்ட் 2 வந்தால் என்ன ரீலீஸ்னால் விஜய் சார் வந்து பூவே உனக்காக இது பண்ணலாம். நார்மலாக ஒரு காமெடி பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து உலத்தளித்தா. அதெல்லாம் இப்போ சுந்தர்சி நினச்சா பண்ணலாம். உலத்தளித்தா இது பண்ணி விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். சூர்யா சாரத்தில் ஏதாவது ரீரிலீஸ்னால் என்ன கேட்குறீங்க? சூர்யா சார் ரீலீஸ்னால் வந்து நிறைய படம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கஜினி பண்ணலாம். கஜினி தென்னாலி ப்ரோ, தென்னாலி பஞ்சதந்திரம் மெயினாக மஸ்ட்டு. பஞ்சதந்திரம் அது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த தேட்டரே சிரிக்கும். அது படம் வந்து பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அது செம்ம மாஸ்டர் பீஸான மூவி. அது ரீரிலீஸ் பண்ணலாம். அடுத்து தளபதியோட காம்போலேயே ஒரு படம் இருந்துச்சு, ஒரு காமெடி ஃபிலிமு. அது என்னன்னா யூத்து லவ் அதான் சொல்கிறேன். அதுலேயும் அதுவும் ஒன்று சொல்லலாம். நிறையா படம் இருக்குது ப்ரோ, காமெடி படம். ஒன்று பிஸ்தா கூட எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம்.